ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீரணி ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கொஞ்சமாக ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. கொஞ்சம் நைஸாகவே கட் பண்ணிப்போம். வெங்காயத்தை கொஞ்சம் நைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது சீக்கிரமாக வதங்கும். நான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் இரும்பு கடை போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நாம் இதில் கொஞ்சமாக கேப்சிகமும் ப்ளஸ் முட்டைக்கோஸும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு அதை நான் இதில் போட்டுக்கிறேன். கேப்சிகம் நீளமாக கட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. அதே போல் முட்டைக்கோஸையும் நல்லா நீளமாக கட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணி கொஞ்சமாக மல்லித்தலையும் போட்டு இதில் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக நம்ம வேக வைக்க வேண்டியதில்லை. கொஞ்சமாக ஆஃப் பாயிலில் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வதக்கி விட்டுக்கலாம். அப்படி தான் நான் இப்போ வதக்கிட்டுருக்கேன். சூப்பராக வதங்கி வருது. இப்போ பாருங்கள், வெங்காயத்தினுடைய கலரும் மாறிடுச்சு. அதோடு இல்லாமல் நமக்கு கேப்சிகமோட கலரும் மாறிடுச்சு. இப்போ சூப்பராக வதங்கிட்டுருக்கு. இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கிடுச்சு. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம சாதம் தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கணும். கொஞ்சமாக சாதம் ஆஃப் பாயிலில் வேக வச்சு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் ஆஃப் பாயிலில் வேக வச்சு இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதோட நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கிளறி விட்டுட்டு 1 ஸ்பூன் பெப்பர் மிளகு பொடி போட்டுக்கலாம். பெப்பரும் ஜீராவும் நான் பொடி பண்ணி வச்சுருந்தேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்குடைய வாசமே. நெக்ஸ்ட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் தவாவில் போட்டு, அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த பெப்பரும் ஜீரா பொடியும் போடுறது ரொம்ப வாசமாக இருக்கும். இது தனியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். மிளகும் ஜீரகத்தையும் நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இது ஹோம் மேட் ஃப்ரைட் ரைஸ் தான். நான் வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணலை. இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் நான் ஆட் பண்ணலை. ஸோ அதனால் இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஜஸ்ட்டு இந்த